பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டதாமே மே 10ஆம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆறானிலே வீடியோ மூலமாக உங்களோடு பங்கு பெறுவதிலே நான் மகிழ்ச்சி சொல்கிறேன். அவருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. இப்போதும் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மகிமையின் தேவனே, மகத்துவ ராஜனே, அப்பா பிதாவே, இந்த தீங்கான கொள்ளாத நாட்டிலிருந்து கூட அடியார்களையும் குடும்பங்களையும் நீ பாதுகாத்து தாங்கி நடத்தி வர தயவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. தேவனே, நீ நல்லவர், நல்ல மேய்ப்புறப்பா, எங்களுக்காக ஜீவனை கொடுக்கிறவர். தொடர்ந்து மேலடியாரை கரம் பிடித்து நடத்தும்படியாய் கொடுக்கிறோம். எப்பதான நாமத்தை மையப்படுத்தும் நம்பதான பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கிறோம் ஐயா. நம்பதான பிள்ளைகளுக்கு நீர் தஞ்ச மாட்டுவது நம்பதான ஜனத்தை கைவாத தேவையா. நாம் மகிமைக்காக பெரியாய்களை செய்யும்படியாய் சொல்கிறோம். உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்திற்கதான இந்த பொல்லாத தீங்கை எடுத்து போட்டு ஆண்டவரே உடைய ஜனமாயுள்ள அடியாளுக்கும் யாவருக்கும் சமான் தந்து நாங்கள் என்றைக்கும் போல தூய்த்து மையப்படுத்தி ஆலயங்களை வளர்த்தக்கதாக அந்த ஆராயை தந்து நடத்தும்படியாய் சொல்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே அந்த அடியா மூலமாக தந்த செய்திக்காய் சொல்கிறோம். அதையும் ஆசிரியமையா கேட்க பிள்ளைகளுக்கு பார்க்கதான வீடியோ பார்க்க பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக்கும்படியாக சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நேரம் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் அனைவருக்கும் இந்த பாடலாகிய என் உயிரான இயேசுகிறான அந்த பாடலை, அந்த பாடலின் சில பாராக்களை நாம் படிப்போம். என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அறந்தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அறந்தானே. மனதுக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே ராஜா. நீதி மனதுக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்த
9 13 வசனம் வரைக்கும் நான் வாசிப்போம், வாசிக்க கேட்போம். 115ஆம் சங்கீதம் 9 13 வசனம் வரைக்கும். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவளுக்கு துணையும் அவளுக்கு கேடகமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவளுக்கு துணையும் அவளுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவளுக்கு துணையும் அவளுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, 115ஆம் சங்கீதத்தில் 9-13 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசித்தோம், வாசிக்க கேட்டோம். இந்த வசனங்களில் பார்த்ததான 11ஆம் வசனம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவளுக்கு துணையும் அவளுக்கு கேடகமாக இருக்கிறார். இந்த வாசிக்கப்படுதான இந்த சங்கீதத்தின் பாகத்திலே பார்க்கும்போது 2 காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படாத பயம், இரண்டாவதாக கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருக்கிற காரியம். கர்த்தருக்கு பயப்படாத பயமும் அவர் மேலே நாம் நம்பிக்கையா இருக்கும்போது அருமை ஆண்டவராமே நமக்கும் நம்முடைய வாழ்விலே அனைவருக்கும் அவர் நமக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார். நாம் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆபிரகாம் பற்றி வாசிக்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்தார். விசுவாசம் உள்ளவராக தான் போகிற இடம் இன்னதென்று தெரியாதபடிக்கு அவர் புறப்பட்டு போனார் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்தார், அல்லாவிட்டால் நம்பிக்கையா இருந்தார். இரண்டாவதாக பார்க்கும்போது ஆண்டவர் அவருக்கு ஒரு குமாரனை கொடுத்தார், ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கை அவர் கொடுத்த பிறகு அவர் கொடுத்ததான ஒரு காலகட்டத்தில் ஆபிரகாமே, நான் உனக்கு கொடுத்ததான இந்த குமாரனாகிய ஈசாக்கை மோரியா தேச மலைக்கு அங்கே கொண்டு போய் அவளை எனக்காக பலி செலுத்த சொன்னார். அப்போது ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படிந்து அங்கே சென்றது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு இணங்கி அந்த ஈசாக்களே தடைய கட்டி ஓகினான். அப்போது ஆண்டவர் சொன்னார், பிள்ளையாண்டர்களே கையப்படாது சொன்னது மாத்திரமில்ல, திரும்ப வாசிக்கிறோம், இப்போது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கேன்னு சொன்னார். அப்படியானால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நம்பிக்கை அல்லாத விசுவாசம் மாத்திரமில்ல, அவருக்கு பயப்படாத பயம் இருந்தது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாக்கி சொன்னார். நான் எசேக்கியா ராஜா பற்றி வாசிக்கும் போது எசேக்கியா ராஜா பார்த்தீங்கன்னா கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவளுக்கு முன்னாவது பின்னாவது எந்த ராஜாவும் அவ்விதமாக ஆண்டவர் நம்பவில்லை. ஆனால் அவ்விதமாக எசேக்கியா ராஜா ஆண்டவரை நம்பிக்கையா இருந்தபடினாலே ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு துணையாக இருந்தார். எசேக்கியா ராஜாவுக்கு மாற்றமில்ல, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். அவர் நமக்கு சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கிறார். அறியாதே, அப்படியானால் நீங்களும் நானும் கூட அவருக்கு பயந்து அவர் மேலே நம்பிக்கை அளிக்கும் போது அருமை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு துணை நிற்கிறார், நமக்கு கேடகமாக இருக்கிறார். ஆண்டவர் அல்ல நாம் மையப்படுவதாக. இந்த கடைசி காலத்தில் இந்த பொல்லாத உலகத்தில் ஆண்டதாமே நமக்கு துணையாக இருக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார். ஆபிரகாம் சொன்னது போல நமக்கு அவர் கேடகமாக இருப்பார். அவர் நமக்கு துணையும் கேடகமாக இருக்கும்படியாக நீங்களும் நானும் செய்ய வேண்டியதான ஒரு காரியம் அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவருக்கு பயப்படான பயம் இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார். நிச்சயமாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தை கூட அவர் ஆசிரியப்பார். ஆமேன். இப்போதும் கூட நமக்கு தெரிந்த பாடலில்
ஒரு பாலா படித்துவிட்டு திரும்ப கர்த்தருடைய செய்திக்கு நேராக போவோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஓம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. கர்த்தருடைய மேலான நாமம் மகிழ்ப்படுவதாக. இந்த நாளில் செய்திக்காக நான் 4 புத்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அருமையாவே, தாவீது ராஜா தன் வாழ்க்கையிலே தான் கண்டதான அனுபவத்தை, தான் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டதான ஒரு நன்மை பற்றி அவர் சொல்கிறார். அதற்கு காரணம் கர்த்தரை, அவருடைய வல்லமையை நாட வேண்டும், அவர் சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். நாம் ஆராதிக்கிறதான தேவன் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அங்கே 1 வாசிக்கும் போது உமது கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. நம்முடைய ஆண்டவர் வல்லமுள்ள தேவன், அவருக்கு வல்லமை உண்டு, அவருடைய நாமத்திலே வல்லமை உண்டு. எரேமியாவை வாசிக்கும் போது உமது நாமமே வல்லமையில் பெரியது என்று வாசிக்கிறோம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அவருக்குண்டாய்ந்த போராட்டங்கள், பலமான யுத்தங்கள், விசேஷமாக கோலியாத்துக்கு எதிராக அவர் செயல்படும் போது அவர் சொன்னதான காரியம் நான் கர்த்தருடைய நாமத்திலே வந்திருக்கிறேன். ஏன்னா அந்த நாமத்திலே வல்லம் இருக்கிறது. அந்த வல்லமையை நம்பி கோலியாத்தை அவர் முறியடித்தார். தன் வாழ்க்கையில கண்ட அனுபவம் என் வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமையை நான் கண்டிருக்கிறேன். காரணம், அவருடைய வல்லமையை, அவருடைய பவரை, அவருடைய ஸ்ட்ரென்த்தை நான் நாடினேன், அவரை தேடினேன், எனக்கு உதவி செய்தார் என்று வாசிக்கிறோம். நெகேமியாவின் புத்தகத்திலே வாசிக்கும் போது இவ்விதமாக வாசிக்கிறோம். வல்லமையும் பயங்கரமுள்ள மகாதேவன் என்று வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் வல்லமையும் பயங்கரமுள்ள மகாதேவன். யோபு புத்தகத்திலே சொல்லப்படும் போது அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர் என்று வாசிக்கிறோம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய அருமை ஆண்டவர் வல்லமுள்ளதான தேவன், அவர் பயங்கரமான தேவன், அவருடைய நாமமே வல்லமையும் பெரியது. அவர் பார்த்து செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. ரோமர்கள் நிறுவத்திலும் மற்றும் யாத்திராம புத்தகத்திலே பார்க்கும்போது அங்கே வாசிக்கிறோம், ஆண்டவர் தன்னுடைய நாமம் பூமியிலே பிரஸ்தாபப்படுத்தும்படியாக அவருடைய வல்லமையை பார்வோனுக்கு காண்பித்தார் என்று வாசிக்கிறோம். பார்வோன் எகிப்து, அந்த இடத்துல தேவன் தன்னுடைய வல்லமையை காண்பித்து வல்லமையை விளங்க பண்ணி அவருடைய நாம மகிமைக்காக அந்த இஸ்ரவேல் ஜனத்தை செய்தார். அது ஆச்சரியமாக அவரை விடுவித்தார். அது அவரை விடுவிக்கும்படியாக தேவனுடைய வல்லமை அங்கே செயல்பட்டது என்று வாசிக்கிறோம். பக்குவமான பாதையினாலே அந்த எகிப்தியரை பார்வனை வாதித்து அந்த ஜனத்தை விடுவித்தார்.
சரி, அங்கே எகிப்திலே பால்வளத்திலே வல்லமை விளங்க பண்ணது மாத்திரமில்ல, திரும்ப வாசிக்கிறோம். அந்த ஜனங்கள் புறப்பட்டு போகும்போது அந்த சிவந்த சமுத்திரத்தை அவர் இரண்டாக பிளந்தார். 74ஆம் சங்கீதத்தில் 13ஆம் வசனம் வாசிக்கும் போது தேவரே தமது வல்லமையை விளங்கும்படியாக சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தீர். அப்போ அந்த சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளக்கும்படியாக அங்கே தேவனுடைய வல்லமை விளங்கினது. அவனுடைய நாம மையப்படட்டும். செப்பனியான் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 17 வாசிக்கும் போது, உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், அவர் வல்லமுள்ளவர், அவர் உன்னை ரட்சிப்பார். இந்த செப்பனியான் புத்தகத்துடைய அந்த பின்னணியை பார்க்கும்போது இந்த யூத ஜனங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பாபிலோன் ராஜா நேபுகாத்நேசராலே சிறைபிடிக்கப்பட்டு அவரெல்லாம் சிறை கைதியா இருக்கிறார்கள். இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் சொன்னால் அந்த நாளிலே இருந்ததான அசிரிய சாம்ராஜ்யம், எகிப்திய சாம்ராஜ்யம் எல்லாவற்றையும் மேற்கொண்ட ஒரு பலத்த சாம்ராஜ்யமாக இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் இருந்தது. ஆனால் இங்கே பார்க்கும்போது இந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் பரிதாபப்பட்டார். இந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் மனம் வினார். அப்போது தீர்க்கதரிசியாக பேசும்போது, உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் எப்பேற்பட்ட சொன்னார், வல்லமையுள்ளவர், எப்பேற்பட்ட காரியத்தையும் செய்ய முடியும். யூத ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்க சிறைப்பட்டு போனீர்கள். அந்த பாபிலோன் ராஜா அவன் மகா சக்கரவர்த்தியா இருக்கிறான், வல்லமைக்கு. ஆனால் கூட அருமை ஆண்டவர் எல்லாத்துக்கும் மேலாக சர்வலுள்ள தேவன், மகத்துவமான தேவன், அந்த தேவசரா அவர் வல்லமுள்ள தேவசரா உங்களை ரட்சிப்பார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை விடுவிப்பார் என்று வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பசங்களை நாம் அங்கமாக ஆராய்ந்து பார்க்கும்போது புதிய ஏற்பாடு பெறுகிறோம். புதிய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா மரியாதை சொல்லும்போது இவ்விதமாக சொல்கிறார், வல்லமையுடையவர் மகிமையான காரியம் செய்தார். என் ஆண்டவர் வல்லமை மிகுந்த தேவன், வல்லமையுடையவர், அவை வாக்கிலே மகிமையான காரியத்தை செய்தார். ஆமாம் அன்யாவிலே, பிரியமானவர்களே, நம்முடைய அருமையானவர் தேவாதி தேவன், அவர் ராஜாதி ராஜா, அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆனால் அவர் இந்த பூமியிலே இயேசு என்ற பெயரை வெளிப்பட்டது மாத்திரமல்ல, அவர் மகிமையான ஊழியர்களை செய்தார். அவர் ஊழியர் செய்த நாட்களிலே வசன விதமாக சொல்கிறது, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது. அவருடைய வல்லமை மாறாத வல்லமை. அவருடைய வல்லமை புறப்பட்டு போய் வியாதி சுத்தமாக்குவது. அவருடைய வல்லமை புறப்பட்டு போய் அநேக அற்புதங்கள் எல்லாம் செய்தது. தொடர்ந்து வாசிக்கிறோம். ஆண்டவர் படவிலே அவர் சீசனோடு போய் கொண்டிருக்கிறார். அப்படி போய் கொண்டிருக்கும்போது காற்று பலமாக வீசுகிறது. அலை எழும்பி படகுக்குள்ளாக தண்ணீர் விழுந்து மூழ்கி போவதான ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்போது அருமை ஆண்டவர் இயேசுதாமே எழுப்பி நின்று அந்த கொந்தளிக்கதான கடலையும் இறைகளான காற்றை பார்த்து அவர் அதட்டினார். கடலையும் காற்றையும் அதட்டினார். இறையாதே அமைந்தாய் என்று சொன்னார். அப்படியா சொன்ன உடனே அந்த காற்றும் கடலும் அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து அப்படியே அடங்கினது. அப்போது சீசர்களும் மற்ற எல்லாரும் சொன்ன காரியம், இவர் யாரோ, இவர் எப்படிப்பட்டவரோ, இவருடைய வார்த்தைக்கு எல்லாம் கீழ்ப்படுகிறது. அன்யாவிலே அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரியமாகிய சர்வவல்ல தேவன். அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், அதிசயமான காரியத்தை செய்கிறவர், அவர் பெரிய காரியத்தை செய்கிறவர், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று நம்ம வாசிக்கிறோம். அவருடைய கரம் இன்றைக்கும் குறுகி போகவில்லை. அவருடைய வல்லமை இன்றைக்கும் குன்றி
அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களெல்லாம் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். எரேமியாவிலே சொல்லும்போது, நான் கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டார். அருமையாவிலே நம்முடைய ஆண்டவராலே செய்யப்படக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று வாசிக்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று லூக்காலே வாசிக்கிறோம். அப்படியானால் அருமையாவிலே நம்முடைய ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அவருடைய வல்லமையை நம்மத்திலே விளங்கப்படுகிறார் இருக்கிறார். அவருடைய நாமத்திலே வல்லமை இருக்கிறது. கடந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர் பார்வோன் மத்தியிலே அந்த எகிப்திலே தம்முடைய வல்லமையை விளங்கப்படினார். அவர் வல்லமையை விளங்க பின்னின் சிவந்த சமுத்திரத்தை அவர் இரண்டாக பிளந்தார். அவர் வல்லமையை விளங்க பண்ணி இந்த யூத ஜனத்தை அந்த பாபிலோன் ராஜாவுடைய அவர் சிறைப்பிட்டு போனார்கள். அவரை மீட்டு அந்த சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார். நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படிந்தது. அதை அதட்டினார். அது அமிதமாகவே அது முக்கியமாக கீழ்ப்படிந்தது. அருமையாவிலே ஆண்டுடைய நல்ல நாமம் மகிழ்ப்படுவதாக. இந்த நாளிலே நாம் எல்லாருக்கும் தெரிந்த காரியம், நாம் யாவருக்கும் ஐந்ததான ஒரு விஷயம். இந்த உலகம் முழுவதுமாக பார்க்கும்போது இந்த கொரோனா வைரஸ் தாக்குதல்னால பார்த்தீங்கன்னா அநேகர் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அழிவு ஜனங்களை மிகவும் பாய்த்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் கலங்குகிறார்கள், ஜனங்கள் தவிக்கிறார்கள், ஜனங்களுக்கு மன பீதி உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆனால் நான் வாசித்தான வசனத்தை பார்க்கும்போது தாவீது ராஜா தன் வாழ்க்கையிலே கண்டதான அனுபவம் அவர் சொல்கிறார், நம்ம கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நாடுங்கள். நீங்க வேற எங்கேயோ ஒரு வல்லமை புறப்பட்டு காரியங்கள் நடக்கும் என்று நீங்க பார்க்க வேண்டாம். அவருடைய வல்லமையை தேடுங்கள். கர்த்தர் அவருடைய வல்லமையை தேடுங்க. வல்லமையை நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் நம்ம தோற்றம் பண்ணி துதித்து செவிக்கும் போது அவருடைய வல்லமை நம்மத்திலே விளங்குகிறது. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே அவருடைய வல்லமை வெளிப்பட்டு அவர் அநேக மகிமையான காரியங்களை செய்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பதிவித்து பார்வோனிலே வல்லமை விளங்க பண்ணி மற்றும் சிவந்த சமூகத்தை இரண்டாக பிறந்த அந்த ஆண்டவர் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் நம்மத்திலே இருக்கிறார். தாவீது சொன்னது போல வேதத்திலே வாசிக்கிறபடியாக நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியம் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவரை நித்தமும் நம்ம தேடும்போது அவருடைய வல்லமை நாடும்போது, ஆண்டவரே எங்கள வல்லமை இல்லை, எங்கள பலன் இல்லை, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே, இது எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நீர் பார்த்து செய்ய முடியாத காரியம் உண்டுன்னு சொல்லி அவருடைய வல்லமையை அவருடைய கிரியை அவருடைய அற்பத்தை தேடி நீங்களும் நானும் செவிக்கும் போது நிச்சயமாகவே இப்போது உலகம் முழுவதையும் ஆட்டி படைக்கதான இந்த கொரோனா வைரஸ் நம்மை ஜனங்களை எல்லாம் அந்த பயத்திலிருந்து ஆண்டவர் விடுவிப்பார். ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். அவர் நமக்கு உதவி செய்வார். ஆனபடினாலே நீங்கள் நானும் கூட அவருடைய சமூகத்தை தேடுவோம். அவருடைய வல்லமை மாத்திரம், அவருடைய ஸ்ட்ரென்த்து, அவருடைய பவரை மாத்திரம் நேற்று நம்ம துதிப்போம். நிச்சயமாக அருமை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் நமக்கு போதுமானவர். அவர் நமக்கு துணையும் நமக்கு கேடகமாக இருக்கிறார். அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடியாக நீங்களும் நானும் அவருக்கு பயந்து நடக்கும்போது, நீங்களும் நானும் அவர் மேல நம்பிக்கையா இருக்கும் போது இந்த அருமையான ஆண்டவர் துணையும் கேடகமாக மாத்திரமல்ல, அவர் நம்மையும் இந்த குடும்பங்கள் யாவற்றையும் ஆசீர்வார். தேவன் தாமே நமது ஆசீர்வாதத்தை நம்மை பலப்படுத்துவாராக. சீக்கிரமாகவே இந்த கொரோனா வைரஸ் தாக்குதல் அதனுடைய பிடியிலிருந்து எல்லாத்தையும் காப்பாற்றி நாம் என்று போல ஆண்டவரே அவருடைய
ஆலயத்தில் வந்து வழிபட அது உதவி செய்வாராக. நம்மை தாழ்த்தி சொல்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த பசுத்தமான ஒரு நாள், இந்த நாளுக்காக இந்த வேளையிலும் கூட பாதபடியிலே நாங்கள் வருகிறோம் ஐயா. நாங்கள் வசனத்தை வாசித்தோம் ஆண்டவரே. நீர் வளமுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் பராக்கிரமசாலி. தாவீது வாழ்க்கையிலே ஏற்று நான் இஸ்ரவேல் மத்தியிலே அவர்களை நாடுபோது தேடும்போது ஆண்டவரே வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணீர் ஐயா. செப்பனியாம சொந்த வாசிக்கிறபடியாகவே தேவனாய் கர்த்தர் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமுள்ளவர், ரட்சிப்பான் சொன்னதோடு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யறான தேவன். உமக்கு வல்லமை உண்டு, உமக்கு பலன் உண்டு, மாட ஆகும். இந்த கரத்தின் வல்லமையினால் ஆண்டவரே மகிமையான காரியத்தை செய்த கர்த்தரையா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐயாவோடு சேர்ந்து செபிக்கிறேன். ஐயாவோடு சேர்ந்து ஆண்டவரே நிறைய காரியங்களே வீடியோவை பார்த்ததான பிள்ளைகள் எல்லாரையும் பலப்படுத்துவதாக, அவர்கள் துணையும் கிடமாக இருந்து அவரை ஆசிரியக்கும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே உலகத்து எல்லாத்தையும் ஆண்டு பிடிக்கதான இந்த கொரோனா வயசுலிருந்து ஆண்டவரே ஜனங்களுக்கு பாதுகாக்கிறாக. ஆண்டவரே எங்களை காத்துருமையா, எனக்கு உதவி செய்வீராக. நீர் நன்மை கட்டளைப்படியா செபிக்கிறோம். நாங்கள் என்று போல் அந்த ஆயத்தில் வந்து தூக்கி பாடி மையப்படுத்த உதவி செய்வீராக. நம்ம ஜனத்தை ஆசிரியப்பதாக. தொடர்ந்து ஆண்டவரே உலகத்துக்கு எல்லா இந்த பாதிப்பினால வேதனைப்படுகிற சஞ்சப்படுகிற பீதியான காலத்தில் எல்லா பிள்ளைகளுக்கு உதவி செய்து அவருடைய ஜீவன் இதை பார்வைக்கு அருமையா இருப்பதாக. தொடர்ந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் துணிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுக ஆண்டவரே நீர் பெருங்கோப்பா. இந்த சம்பவங்கள் எல்லாம் வரிக்கு அடையாளமாக இருக்குது ஆண்டவரே. இந்த தேடிய பிள்ளைகள், இந்த வல்லமை நாடுகிற பிள்ளைகள் இந்த வரிக்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்க எனக்கு உதவி செய்யும்படியாய் சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமான மனவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியிடத்திலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இங்குள்ள அனைவரோடு கூட பசாமோடு தமது வருவதும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தொடர்ந்து தேவஜனமாகி நம்மை ஆசிரியப்பதாக. அதிகமாக ஜெயிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் தெரியாமல் செய்வார்.